சாம்ப்ஸ். நாம் எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கோமா, மகாவிஷ்ணுவோட 9வது அவதாரமான கண்ணன் இந்த உலகத்தை விட்டு போன அந்த நிமிஷம் எப்படி இருந்திருக்கும்னு. இப்போ நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்குறப்போ, லைக் உலகத்தில் அங்கங்கே நடக்கும் யுத்தங்கள், நம்ம மனசில் இருக்கிற குழப்பம், ஆசைக்கு அளவே இல்லாமல் போகும் இந்த அமைப்பு, அண்டு உலகத்தில் நடக்கிற அநியாயங்கள், அட்டூழியங்கள், இதெல்லாம் இப்படியெல்லாம் பார்க்கும்போது இது கலியுகம்பா, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே சொல்லிக்கிட்டு இதுதான்டா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அமைதி மிஸ் ஆன அந்த பர்டிகுலர் நிமிஷம் எது? அந்த சமநிலை குலைஞ்சு போன அந்த பர்டிகுலர் நொடி எது? பழங்கால கதைகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த டார்க் சைடோட வடிவமான கலி அப்போவே இந்த உலகத்தோட எல்லையில வந்து நின்றுட்டானா. ஆனால் அவனால் உள்ளே வர முடியலையா, பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தானா. ஏன்னா அந்த வெளிச்சம் அம்புட்டு சக்தி வாய்ந்ததாக இருந்ததான். கண்ணனோட பாதங்கள் எப்போ இந்த பூமியில் இருந்த வரைக்கும் கலியால் ஒன்றுமே பண்ண முடியல, உள்ளே வரவே முடியல. கண்ணன் எப்போ இந்த பூமியை விட்டு போனாரோ அப்போவே அந்த பாதுகாப்பு வலயம் நீக்கப்பட்டது. ஸோ அக்கார்டிங் டு கண்ணன், கலியுகம்ன்றது எப்படி இருக்கும், அண்டு கலியோட ஆரம்ப கட்டத்தில் யாருக்கிட்டலாம் சில்மிஷம் பண்ணி வச்சிருக்கான், அண்டு கலியுகத்தோட ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்றதை வெவ்வேறு கதைகளோட கனெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் டீகோட் பண்ணிடலாம். துவாரகை மூழ்கி போச்சு, யாதவ குலம் அழிஞ்சு போச்சு. ஆனால் யாதவ குலம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க, பட் அது இன்னும் அழியல. அது ஏன் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க, எதுக்காக அழியலன்றதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ துவாரகைன்றது மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அழிஞ்சு போனதுக்கு காரணம் வெளியிலேருந்து வந்த எதிரிகள் எல்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ள வந்த சண்டைனால அவங்களே அழிச்சுக்கிட்டாங்க. அதுதான் கலியுகத்தோட முதல் பிகினிங். அழிவுன்றது உள்ளுக்குள்ள வந்து தான் ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, திரேதாயுகத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாட்டு மன்னர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க, ராமன் ராவணன். அதுவே துவாபர யுகத்தில் பார்த்தீங்கன்னா 2 குடும்பங்கள் சண்டை போட்டுக்கிச்சு, கௌரவாசு பாண்டவாசு. இந்த கலியுகம்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்னது போல அழிவுன்றது உள்ளுக்குள்ள வந்து ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் சண்டை போட்டுக்கும், அதை தூண்டி விடுறது கலி. துவாரகை மூழ்கி போனதுக்கு அப்புறம் ஆக்சுவலி என்ன நடந்தது? யாதவ குலம் அழிஞ்சு போச்சு. கண்ணன் தன்னோட நிரந்தரமான இடத்துக்கு போனதும் ஹஸ்தினாபுரத்தோட ஆட்சி அர்ஜுனனோட பேரனான பரீட்சித்து கிட்ட வந்துடுச்சு. பரீட்சித் வந்து அந்த காலத்து மாவீரன், கடவுளையே நேருக்கு நேராக பார்த்தவன். கண்ணன் தன்னோட காலத்துல இல்லைன்னாலும் கண்ணனோட அந்த நியாயம் தர்மம் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கணும்னு நினைச்சான். பட் பரீட்சித் வந்து அவரோட நாட்டை சுற்றி பார்க்கும்போது மக்கள்கிட்ட ஏதோ ஒரு விதமான சேஞ்சஸை நோட் பண்ணியிருக்காரு. ஏதோ கொஞ்சம் பலவீனமாக தெரிஞ்சிருக்காங்க. அதுக்கு காரணம் கலியோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பரீட்சித்து அந்த சரஸ்வதி நதிக்கரையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் காளமாடு ஒன்று பார்த்துருக்காரு. அந்த காளமாடுக்கு மொத்தம் 4 கால்கள். எல்லா காளமாடுக்குமே 4 கால்கள் தான், பட் இது கொஞ்சம் வேற டைப்பு. அதை வந்து இங்கிலீஷில் பிரம்மா புல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காளமாட்டுக்கு மொத்தம் 4 கால்கள். ஒன்று வந்து உண்மை, இன்னொன்று கருணை, 3வது வந்து கட்டுப்பாடு, 4வது வந்து சுத்தம். சத்யுகத்தில் ஆரம்பிக்கும் போது மொத்தம் 4 கால்கள் இருந்துச்சு. திரேதாயுகம் வந்ததும் 3 கால்கள் ஆகிடுச்சு. துவாபர யுகம் வந்ததும் 2 கால் ஆகிடுச்சு. கலியுகத்தில் ஒன்றே ஒன்று தான். அந்த ஒன்றே ஒன்றில் நடுங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு. சத்யுகத்தில் 4 கால்களில் இருந்த அந்த காளமாடு அடுத்தடுத்து யுகங்கள் போக போக இந்த திமிரு, போதை, பாசம் இதெல்லாமே சேர்ந்து அந்த மற்ற 3 கால்களை உடைச்சிடுச்சு. இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அந்த ஒன்றே ஒன்று தான் உண்மை. அந்த காளமாட்டுக்கு பக்கத்தில் விகாரமான அப்பியரன்ஸோட ஒருத்தன் கதையோட நின்றுக்கிட்டு மன்னனோட ஆடையை அணிஞ்சிக்கிட்டு அந்த காளமாட்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தானா. பேலன்ஸ் உள்ள அந்த ஒரு காலையும் உடைக்க பார்த்துக்கிட்டு இருந்தானா. அவன் தான் கலி, இந்த டார்க் சைடோட வடிவம். அதை பார்த்து செம கோவப்பட்ட பரீட்சித்து அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனதும் கலி என்ன பண்ணா, கலி வந்து மாவீரனெல்லாம் கிடையாது, பலத்தால் வாழக்கூடியவன் கிடையாது, ஏமாத்து வேலை தந்தவம் செய்யக்கூடியவன், பலவீனத்தால் வாழக்கூடியவன். அதனால பரீட்சித் கிட்ட வந்ததும் தன்னோட ஆயுதத்தை டபால்னு கீழே போட்டுட்டு பரீட்சித்தோட காலில் போய் டபால்னு விழுந்துட்டான். பரீட்சித் இருந்துக்கிட்டு படுத்தே விட்டானேயா அப்படின்னு சொல்லிட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பரீட்சித் வந்து பழைய காலத்து ஆள், அந்த பழைய காலத்து சிஸ்டமை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள். ஒருத்தன் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்த உடனே சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதனால தான் கலி தப்பிச்சிட்டான்.
கலியே ஒன்றும் பண்ணலை. ஆனால் கண்டிஷன் ஒன்று போட்டார். என்னன்னா, நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும்னா என்னோட நாட்டை விட்டு வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கலி கேட்டான், ஐயா எந்த இடத்துல திரும்பி பார்த்தாலும் உங்களோட ஆட்சி தான் இருக்குது, உங்களோட சட்டம் தான் இருக்குது, இதை தாண்டி நான் எப்படி வெளியில் போய் வாழ முடியும், அதனால் எனக்கு வாழ சில இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அதுக்கு பரீட்சித்து கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சு நல்ல விஷயங்களை கொடுக்காம கெட்ட விஷயங்களை கலிக்கு கொடுத்துருக்காரு. 4 கெட்ட விஷயங்களை கலிக்கு கொடுத்துருக்காரு. அந்த 4 கெட்ட விஷயங்கள் என்னென்னா, ஒன்று வந்து சூதாட்டம், இன்னொன்று வந்து ஆல்கஹாலு, 3வது வந்து தப்பான ரிலேஷன்ஷிப்ஸு, அண்ட் 4வது வந்து வதைத்தல். ஸோ இந்த 4 கெட்ட விஷயங்களை கலிக்கு கொடுத்துட்டாரு. பட்டு கலி வந்து நான் முதல்லயே சொன்னது போல மெத்த தந்தவமானவன். அவனுக்கு இந்த 4ம் பத்தலை, 5வது ஒரு இடம் ஒன்று கேட்டான், அதுதான் கோல்டு. பரீட்சித்து வந்து சரி கோல்டு தானே கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டில் தங்குறதுக்கான இடத்தையும் கொடுத்துட்டாரு. பட் கலியோட ஆக்சுவல் நோக்கம் என்னன்னா, பரீட்சித்தோட தலையில் இருக்கும் அந்த கிரீடம் வந்து கோல்டன் கிரீடம், அதுதான் கலிக்கு கிடைச்ச கோல்டன் கீ. ஸோ கலி என்ன பண்ணா, உடனே பரீட்சித்தோட தலையில் போய் உக்காந்துக்கிட்டு பரீட்சித்தை புத்தி மாகாட்டம் செய்ய வச்சுட்டான். மற்ற 4 கெட்ட விஷயங்களும் பரீட்சித்தோட தலையில் இறக்கி பரீட்சித்தை மொத்தமாக காலி பண்ணிட்டான். இருந்த கடைசி நல்ல மன்னனும் ஸ்வாஹா. இப்போ கலி வந்து அந்த தங்கத்தில் நுழையலாம்னு அனுமதி வாங்கினா இல்லையா, அதுக்கு முன்னாடியே மகாபாரதத்தில் குட்டி கதை ஒன்று இருக்கு. என்னன்னா, நலன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான மன்னன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அந்த நலனோட ஒய்ஃப் வந்து தமயந்தி, செம்ம அழகான பொண்ணு. அந்த தமயந்தியை எப்படியாவது சொந்தமாக்கிக்கணும்னு கலி ஆசைப்பட்டான். ஸோ தமயந்தியோட சுயம்பரத்தில் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க, கலியும் வந்து கலந்துக்கிட்டான். பட் தமயந்தி வந்து தேவர்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஸோ செம்ம டென்ஷனான கலி இந்த நலனை சும்மா விட மாட்டேன், எப்படியாவது இவனோட வாழ்க்கையை அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்தான். பட்டு நலன் வந்து சுத்தத்துலேயும் ஒழுக்கத்துலேயும் அவ்வளோ பக்காவானவன். சின்ன தப்பு கூட நலன் கிட்ட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 12 வருஷங்கள் வெயிட் பண்ண கலி ஒரு நாள் என்ன ஆகுது, நலன் வந்து அவசரத்தில் கை கால் கழுவும் போது தன்னோட பின்பாதத்தில் தண்ணி படாமல் போயிடுச்சு. அதாவது உடம்புல ஒரு சின்ன இடத்துல அசுத்தம் தங்கிடுச்சு. அதை வந்து கலி யூஸ் பண்ணிக்கிட்டு நலனோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிட்டான். உடம்புக்குள்ள கலி நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே நலனோட புத்தி சேஞ்ச் ஆயிடுச்சு. அவனுக்கு சூதாடணும்னு ஆசை வந்துடுச்சு, வெவ்வேறு பெண்கள் மேலே ஆசை வந்துடுச்சு, அது போல் இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டான், சவக்கடிக்க ஆரம்பிச்சிட்டான், எல்லா தப்பான விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஒரு தடவை தன்னோட தம்பியோட சூதாடி மொத்த ராஜ்யத்தையும் எல்லாத்தையும் இழந்துட்டு காட்டுக்கு போகிற அளவுக்கு அவனோட நிலைமை வந்துடுச்சு. காட்டுக்கு போன பிறகும் தன்னோட மனைவியை காட்டில் விட்டுட்டு எங்கேயோ ஓடி போகிற அளவுக்கு நலனை கலி மாற்றிட்டான். ஸோ நலன் இல்லாமல் தமயந்தி தனியாள் ஆயிட்டா. தமயந்தியை எப்படியாவது அடையணும் பண்ணுறது தான் கலியோட எண்ணம். பட்டு தமயந்தி வந்து செம்ம ஸ்ட்ராங்கான பொண்ணு, அதனால நலனை இப்படியே விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேடினா, காட்டுக்கு மாறி தேடினா. இந்த கலி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ன ஆகுது, தமயந்தி வந்து டக்குன்னு காணாமல் போயிட்டா. இந்த கலி தேடுவான், எங்கேயா போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு தேடுவான். பட் தமயந்தி கிடைக்கல. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கலி போயிட்டான். ஆக்சுவலி தமயந்தி அங்கே தான் இருந்திருக்கா, பட் கலியால் அந்த பொண்ணை பார்க்க முடியல. அதுக்கு காரணம் தமயந்தி வந்து சம்பாலாக்குள்ளே நுழைஞ்சிட்டாலாம். அதாவது தனக்கே தெரியாமல் சம்பாலாக்குள்ளே நுழைஞ்சிட்டாலாம். அண்டு சம்பாலாக்குள்ளே போயிட்டு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மகாபாரதம் முடிகிற சமயத்தில் அப்போ வாழ்ந்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னென்னா, துவாபரயுகம் முடிய போகுது, அடுத்து கலியுகம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது தர்மன் வந்து கண்ணன் கிட்ட துவாபரயுகம் முடிய போகுது, கலியுகம் எப்படி இருக்கும் கண்ணான்னு கேட்டதுக்கு கண்ணன் வந்து தர்மனை மட்டும் கூட்டிகிட்டு போய் சில விஷயங்களை காட்டியிருக்காரு. என்னென்னா, ஒரு யானைக்கு 2 தும்பிக்கை இருந்துதான். அதோட மீனிங் வந்து கலியுகத்தில் ஒரு மனுஷன் எல்லாருக்குமே நல்லவனாகவும் இருக்க மாட்டான், எல்லாருக்குமே கெட்டவனாகவும் இருக்க மாட்டான். அவனுக்கு தேவையானவங்களுக்கு நல்லவனாகவும் தேவையில்லாதவங்களுக்கு கெட்டவனாகவும் 2 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸோடு தான் மனுஷங்க இருப்பாங்க கலியுகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு இடத்துல பெரிய கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்குள்ள தண்ணியும் இருக்கு. அதை சுற்றி உள்ள சின்ன கிணத்துல சுத்தமாக தண்ணியே கிடையாது, வறண்டு போய் கிடக்குது. இது என்னன்னு கேட்டதுக்கு பணக்காரங்க அவங்களுக்கு உண்டான பணத்தை சேர்த்துப்பாங்க, ஆனால் ஏழைகளுக்கு உதவ மாட்டாங்க, அதுதான் அதோட மீனிங்கா. அடுத்து ஒரு பசுமாடு தன்னோட குட்டியோட உடம்புல ரத்தம் வர அளவுக்கு நக்கிக்கிட்டு இருந்துதான். இது என்னன்னு கேட்டதுக்கு கண்ணன் சொல்லியிருக்காரு, பிள்ளைகளோட வாழ்க்கையை பாசம் வச்சு அழிச்சிடுவாங்க அப்படின்றது போல சொல்லியிருக்காரு. அதோட மீனிங் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க.
அவங்களோட அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, அவனுக்கு பிடிக்காத பொண்ணை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுதான் அதோட மீனிங்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பார்த்துருப்பீங்க, பிரகாஷ் ராஜ், ஜெயம் ரவி, அந்த கதை உங்களுக்கே தெரியும் என்னன்னு. அடுத்து விசித்திரமான பறவையோட ரெக்கைகள்ல வேதாந்தங்கள் எழுதப்பட்டிருந்தது, ஆனா அது வந்து பிணத்தை தின்னுக்கிட்டு இருந்தது. இதோட மீனிங் என்னன்னு கேட்டதுக்கு கண்ணன் சொல்லியிருக்காரு, வாய்னவே ஆன்மீகம் பேசிக்கிட்டு பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் கலியுகத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்லியிருக்காரு. அடுத்து மலையிலேருந்து பாவை ஒன்று சுழண்டு வந்துக்கிட்டு இருந்தது, அதை ஒரு புல்லு தடுத்து நிறுத்திடுச்சு. இது எப்படி சாத்தியம், புல்லால எப்படி கல்லை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, கலியுகத்துல பக்தி என்ற சின்ன புல் தான் கலியுக பாவங்களை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்லியிருக்காரு. தர்மன் பார்த்த விஷயங்கள் எல்லாம் திரௌபதி கிட்ட வந்து அதோட மீனிங் என்ன பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திரௌபதிக்கு டவுட் ஒன்று வந்திருக்கு. ஸோ கண்ணன் கிட்ட போயிட்டு, கண்ணா கலியுகத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு கேட்டதுக்கு கண்ணன் சொல்லியிருக்காரு, கலியுகத்தில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களோட சக்தியையும் கண்ணியத்தையும் மறந்து வெளிப்புற தோற்றத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா கலியுகம் முத்தி போக ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும்னு சொல்லியிருக்காரு. கலி அந்த 5 இடங்களில் நுழைஞ்ச உடனே கலியுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ ஸ்டார்ட் ஆகலை, கண்ணனோட காலம் முடிஞ்சதும் பரீட்சித்தோட காலத்திலேயே கலியுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பரீட்சித்தை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, கலி வந்து கலியுகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்ன்றது முன்கூட்டியே டிசைட் செய்யப்பட்டது. யாரால டிசைட் செய்யப்பட்டது? கண்ணனால டிசைட் செய்யப்பட்டது. எப்படின்னா, பாண்டவர்கள் கௌரவாசை அழிச்சிட்டாங்க இல்லையா, மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வந்து கௌரவாசை அழிச்சிட்டாங்க இல்லையா, அப்போது செம்ம டென்ஷனான அஸ்வத்தாமன் அர்ஜுனனோட வம்சாவளியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி அர்ஜுனோட வம்சாவளி எல்லாரோட கதையும் அந்த யுத்தத்திலே முடிஞ்சு போச்சு. மிஞ்சி போன ஒரே ஒரு வம்சாவளி உத்தாரா வயிற்றுக்குள்ளே இருந்த சிசு தான். அபிமன்யுக்கும் உத்தாராவுக்கும் பிறந்த அந்த சிசு தான். ஸோ அர்ஜுனோட வம்சாவளி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரம் நினைக்கிறேன், அதை எடுத்து உத்தாரா வயிற்றுலேயே அஸ்வத்தாமன் விட்டுட்டான். ஸோ கண்ணன் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை டைரக்ஷன் திருப்பி விட்டு அந்த சிசுவை காப்பாற்றிட்டாரு. அந்த சிசு தான் பரீட்சித்து. பரீட்சித் இல்லைன்னா கலிக்கு யார் பவர்ஸ் கொடுப்பாங்க, கலியுகம் எப்படி நடக்கும்? ஸோ கண்ணன் போட்ட பிளான் தான் எல்லாமே. பாகவத புராணத்தில் கலியுகம் போக போக முத்த கலியுகத்தோட ஆக்சுவல் ரியாலிட்டி எப்படி இருக்குமான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலியுகம் போக போக தர்மம், உண்மை, சுத்தம், மன்னிப்பு, கருணை அண்டு ஆயுள் காலம், உடல் பலம் அண்டு ஞாபக சக்தி கம்மியாகிக்கிட்டே போகுமா. உண்மையான ஆன்மீக வழிகளும் அண்டு தர்மத்துக்கான தெளிவும் முழுசாக அழிஞ்சு போயிடுமா. பணம் தான் நல்லதை தீர்மானிக்குமா. பணக்காரங்க தான் உண்மையானவங்க, ஒழுக்கமானவங்க, மரியாதைக்குரியவங்கன்னு நம்புவாங்களாம். அவங்களோட குணம் எப்படி இருந்தாலும் சரி அவங்க தான்ப்பா கரெக்டுன்னு சொல்லுவாங்களாம். அண்டு ஏழ்மை வந்து ஒரு பாவமாக பார்க்கப்படுமா. ஏழையாக உள்ளவங்க தீயவங்கன்னு நினைப்பாங்களாம். அண்டு கல்யாணமும் குடும்பமும் குணத்தை வச்சு இருக்காதான், அவங்களோட உடல் அமைப்பையும் ஆசைகளும் வச்சு தான் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குமா. ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களோட குணம் அவங்க கட்டுப்பாட்டை வச்சு அளக்கப்படாது, அவங்களோட உடல் அமைப்பும் அண்டு வெளித்தோட்டத்தையும் வச்சு தான் அளக்கப்படுமா. கல்யாணத்தால் உருவானவங்க மட்டும்தான் குடும்பமாக பார்க்கப்படுவாங்களா, மற்ற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ஸாக தான் பார்ப்பாங்களாம். அண்டு உள்ளுக்குள்ள கேரக்டர் எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பக்தி இருக்கோ இல்லையோ, நாமம் போட்டு இருந்தால் பக்தன். அண்டு துறவியாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, காவி உடை அணிஞ்சா அவங்க சன்னியாசி. துறவிகளும் சன்னியாசிகளும் அகைன் குடும்ப வாழ்க்கைக்கு வந்து சாதாரண மக்கள் போல பணம் பொருள்னு சேர்க்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். ஏமாத்து வேலை தான் திறமைன்னு புகழப்படுமா. யார் ஏமாத்துறதுல எக்ஸ்பர்ட்டோ அவங்கள தான் புத்திசாலின்னு சொல்லுவாங்களாம். யார் அதிகமாக பேசி தந்திரமாக நடந்துக்கிறாங்களோ அவங்கள தான் அறிவாளிகள்னு, அறிவே இல்லாட்டியும் அவங்கள தான் அறிவாளிகள்னு கொண்டாடப்படுவாங்களாம். யார் வெக்கமே இல்லாமல் வாண்டடாக சண்டை போடுறாங்களோ அவங்கள தான் உண்மையான தைரியமான ஆளுங்கன்னு நினைப்பாங்களாம். புத்திசாலித்தனம்ன்றது எப்படி பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுறாங்கன்றதை வச்சு தான் அளக்கப்படும், ஞானத்தை வச்சு இல்லை. உண்மையான அழகுன்றது வெளித்தோற்றத்தை வச்சு தான் டிசைட் பண்ணப்படும், உள்ளுக்குள்ளே அவங்களோட கேரக்டர் எப்படின்றது யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்களாம். வடிவேலு காமெடி கூட ஒன்று இருக்குது, வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. கலியுகம் முத்த அப்படி தான் யோசிப்பாங்களாம். இப்போ நேச்சரை பற்றி பார்த்தோம்னா இயற்கை நிலை சேஞ்ச் ஆகிடுமா. வறட்சி, வெள்ளம், புயல் அதிகமாகிடுமா. சடனாக அந்த குளிர் ஜாஸ்தி ஆகிடுமா, சடனாக வெயில் ஜாஸ்தி ஆகிடுமா. விவசாயம் அழிய ஆரம்பிக்குமா. அண்டு நெல், கோதுமை பயிர்கள் எல்லாம் வளராமல் கம்மியான விளைச்சல் தான் கொடுக்குமா.
காடுகளில் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் கம்மியாயிட்டு சின்ன சின்ன முள் மரங்கள் தான் அதிகமாக பார்க்க முடியுமா? அண்டு மேகங்கள் அடிக்கடி இடி இடுக்குமா, ஆனால் மழை கம்மியாக தான் பெய்யுமா? பசு மாடுகளோட சைஸு கம்மியாயிடுமா? அதாவது பெரிய பெரிய மாடுகள்லேருந்து அந்த மாட்டோட சைஸு சின்னதாயிடுமா? அண்டு பால் கம்மியாக தான் கொடுக்குமா? மக்களோட லைஃப் வந்து பசி, தாகம், மன உளைச்சல்னு போகுமா? அண்டு மனிதர்களோட ஆயுள் காலம், அந்த லைஃப் ஸ்பேன் வந்து குறைஞ்சி போயிடுமா? 40லேருந்து 50 வருஷம் தான் வாழ்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கலியுகம் முடியும் போது மனிதர்களோட குணம் ரொம்ப கடினமாகி பிடிவாதமா யாராலையும் தாங்க முடியாத அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுமா? பாரமான குடும்ப வாழ்க்கையும் ஆசைகளும் மட்டும்தான் அவங்களோட கவலையா இருக்குமா? இருட்டு அப்படின்ற கலி உச்சத்தை தொடும்போது மெழுகுவத்தி அப்படின்ற சின்ன கல்கி அவதாரம் எடுத்து விஸ்வரூபம் எடுக்கும்போது தான் இந்த அநியாயங்கள், அட்டூழியங்கள் இதெல்லாம் நிலைநாட்டப்படும் அப்படின்றது தான் பாகவத புராணத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஓவராலாக கண்ணன் கலியுகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றியும், அதுக்கு ரிலேட்டடான சின்ன சின்ன ஸ்டோரிஸ் என்னன்றதை பற்றியும், அண்டு கலியோட கான்செப்ட் என்னன்றதை பற்றியும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. அப்படி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.